வணக்கம். இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சினிமா ஹிடன் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்னொரு சேனலுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். அந்த சேனல் விசிட் பண்ணி பாருங்க. அதுல ஹிடன் டீடைல்ஸ் மற்றும் மிஸ்டேக் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவருடைய நடிப்புல உருவாயிருக்க படம் தான் ஈஸ்வரன். ஈஸ்வரன் படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக், மோஷன் போஸ்டர், டீசர் அப்படின்னு எல்லாத்துக்குமே ரசிகர் மத்தியில ஒரு தாறுமாறான ஒரு வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. இந்த ஒரு படம் வருகிற பொங்கல் ஸ்பெஷலா ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளிவரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ 1 வீக் மேலே ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னும் வெளிவரல. இன்னும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீக் அல்லது நெக்ஸ்ட் வீக்ல இந்த ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இதற்கிடையில் தற்போது சிம்பு அவர்கள் மாநாடு படத்துக்கான ஷூட்டிங்ல ரொம்பவே பிஸியா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். தற்போது வந்த புயல் காரணத்தினால ஸோ பாண்டிச்சேரி கொஞ்சம் கலை இழந்திருக்கு. ஓரளவுக்கு நிலைமை சரியான பிறகு அங்க இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை ரொம்பவே சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சிம்பு அவர்கள் இந்த ஒரு மாநாடு படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா ஏற்கனவே சிம்பு அவர்கள் இந்த ஒரு கொரோனா லாக்டவுனுக்கு முன்பு சிம்பு அவருடைய 45வது படமா உருவா இருந்துச்சு. அந்த படம் தான் முக்தி படத்தோட ரீமேக். இந்த படத்தை ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரிக்க இருந்துச்சு. ஸோ அபிஷியல் அப்டேட் கொடுத்துட்டு இந்த படத்துல சிம்பு மற்றும் கௌதம் கார்த்திக் ஆகிய 2 பேர் இணைஞ்சிருந்தாங்க. இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங்கை கர்நாடகாவில் ரொம்பவே விறுவிறுப்பா ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு படத்தோட தயாரிப்பாளரான ஞானவேல் ராஜா அவருக்கும் எஸ்டிஆர் சிம்பு அவர்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா இந்த ஒரு படத்தை பாதியிலே டிராப் பண்ணிட்டாங்க. தற்போது சிம்பு அவருடைய இந்த ஒரு 45வது படத்தை இந்த ஒரு மாநாடு படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா மாலத்தீவுல ஷூட் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே இந்த ஒரு முக்தி படத்தோட ரீமேக்க சிம்புவுடைய 45வது படத்தை நாரதன் இயக்கிட்டு இருந்தாரு. தற்போது இயக்குனர் நாரதனை நீக்கிட்டு ஏற்கனவே ஜில்லுன்னு ஒரு காதல் படத்தை இயக்கியிருக்கக்கூடிய கிருஷ்ணா இந்த படத்தோட மீதி கதையை இயக்க இருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இது எல்லாமே மாநாடு படத்துக்கான ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். ஸோ சிம்புவுடைய 46வது படம் அப்படின்னு பார்க்கும்போது மீண்டும் வெங்கட் பிரபு காம்போட சிம்பு அவருடைய 46வது படத்துல நடிக்க இருக்காரு அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் தெரிய வந்திருக்கு. ஸோ இதற்கான கதையை சிம்பு அவர்கள் கேட்டிருக்காரு அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. ஸோ ரொம்பவே சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். இந்த படத்தை சிம்பு அவருடைய சிம்பு சினி ஆர்ட் சார்பா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண இருக்காங்க அப்படின்ற தகவலும் தெரிய வந்திருக்கு. ஸோ ரொம்பவே சீக்கிரம் பார்த்தீங்கன்னா மாநாடு படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு அபிஷியல் அப்டேட் எதிர்பார்க்கலாம்.